அனுசரணை வழங்குவோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி. வணக்கம். இணைந்திருக்கின்றோம் தான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு. முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ரணில் தேர்தலில் வென்றதும் நாடாளுமன்றம் கலைக்கப்படும், பிரதமர் தினேஷ் குணவர்தன உறுதி. பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் எதிர்காலத்தில் காத்திரமான பேச்சுவார்த்தைக்கு முன் வருவார்களாயின் அது தொடர்பில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு கூடி ஆராய்ந்து முடிவெடுக்கும் என அறிவிப்பு. வன்னியில் தபால் மூல வாக்களிப்புக்காக பதிவு செய்த அரசு உத்தியோகத்தர்களின் 228 விண்ணப்பங்கள் நிராகரிப்பு. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. கிளிநொச்சி பெரியகுளம் கனகராயனாற்று பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டு. தொடர்வது முதன்மைச் செய்தி. ரணில் தேர்தலில் வென்றதும் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றதும் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார். ஆங்கில வார இதழொன்றுக்கு அவர் அளித்த நேர்காணலில் இதனை தெரிவித்தார். நாட்டில் முன்னெடுக்கப்பட வேண்டிய பொருளாதார திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்திற்கு முன் நாட்டுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையை ஏற்க மாட்டோம் என்று சிலர் சொல்கின்றனர். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் சர்வதேச அமைப்புகள், சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, நிதி வழங்கும் நாடுகள், பாரிஸ் கிளப் உறுப்பினர்கள் போன்றவர்களுடன் கலந்துரையாடி தீர்மானித்த பாதையே இது. நாங்கள் இன்னமும் கடனில் சிக்கொண்டுள்ளோம். இலங்கை தொடர்ந்து இவ்வாறான கடன் நிலையில் நீடிக்க முடியாது. ஜனாதிபதி தேர்தலில் வென்றதும் 2025 வரவு செலவு திட்டம் குறித்து சிந்திக்க வேண்டும். அதற்கான கட்டமைப்பு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களின் விருப்பத்திற்கேற்ப பல்வேறு விடயங்களை உள்வாங்க வேண்டியுள்ளது. தேர்தலின் பின்னர் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படும். இல்லையென்றால் 3 மாதங்களுக்கான நிதி ஒதுக்கீடு வாக்கெடுப்பு நடைபெற வேண்டும். பின்னர் நாடாளுமன்றத்தை கலைப்பதாக அறிவிக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததும் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அது நடைபெறாது. ஏனெனில் அதற்கு முன்னர் சட்டங்களில் சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளர்களுக்கான வாக்கு சேகரிப்பு நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் எதிர்காலத்தில் காத்திரமான பேச்சுவார்த்தைக்கு முன் வருவார்களாயின் அது தொடர்பில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு கூடி ஆராய்ந்து முடிவெடுக்கும் என APRLF அமைப்பின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக் குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வர இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய விடயங்கள், அந்த தமிழ் பொது வேட்பாளரை வெல்ல வைப்பதற்கான எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக நீண்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருக்கின்றது. வடக்கு கிழக்கில் பெருமளவில் அந்த பிரச்சார வேலைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை முன்னெடுத்து செல்வதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களது முழுமையான பங்களிப்பை செலுத்தி அதை முன்னெடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். மாவட்ட ரீதியான முகவர்கள் நியமிக்க வேண்டியிருக்கின்றது. மாவட்ட ரீதியாக தேர்தலின் பொழுது தேர்தல் முகவர்களை நியமிக்க வேண்டியிருக்கின்றது. நாங்கள் ஒரு முகவரை நியமிப்பதன் ஊடாகத்தான் நாங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்களை திறந்து நடத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே அவ்வாறான நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது போன்ற பல விடயங்களை இன்றைக்கு நாங்கள் பேசியிருக்கின்றோம். இவை தொடர்பாக நாங்கள் நாளைய தினம் யாழ்ப்பாணத்தில் சிவில் அமைப்புகளுடன் கூடி எடுத்த முடிவுகள் தொடர்பாக நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடி இந்த நியமனங்களை உடனடியாக செய்வதற்கான நடவடிக்கைகளும் பிரச்சார நடவடிக்கைகளை முழுமையாக முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கான முயற்சிகளையும் திறம்பட செய்து இதனூடாக நாங்கள் என்ன தேவைகளுக்காக என்ன கொள்கைகளுக்காக
இந்த பொது வேட்பாளரை நிறுத்தினமோ அந்த கொள்கைகள் வெற்றியடையக்கூடிய வகையில் இந்த விடயங்களை முன்னெடுத்துச் செல்வதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். நாங்கள் இன்று பொது வேட்பாளருக்கான வாக்கு சேகரிப்பில் இப்பொழுது ஈடுபட்டிருக்கின்றோம். தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் என்பது நடைபெறும். எதிர்காலத்தில் ஒரு காத்திரமான பேச்சுவார்த்தைக்கு 6வது வேட்பாளர்கள் முன்வருவார்களாக இருந்தால் அந்த நேரத்தில் தமிழ் தேசிய கட்டமைப்பானது கூடி அது தொடர்பான முடிவுகள் எடுத்து நாங்கள் சேர்க்கிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக் குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளருக்கான தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் ஒழுங்குமுறை தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், கோவிந்தன் கருணாகரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி மற்றும் பிளட் அமைப்பின் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் கந்தையா சிவனேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வெண்ணியில் தபால் மூல வாக்களிப்புக்காக பதிவு செய்த அரசு உத்தியோகத்தர்களின் 228 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்காக வன்னி தேர்தல் தொகுதியில் விண்ணப்பித்த 13,359 அரசு உத்தியோகத்தர்களின் விண்ணப்பங்களில் 228 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் PA சரத்சந்திர தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக வவுனியா மாவட்டத்தில் 1,28,585 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 9,607 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 வாக்காளரும் என வன்னி தேர்தல் தொகுதியில் வாக்களிக்க 3,06,081 பேர் தகுதி பெற்றுள்ளனர். இதேவேளை 387 வாக்களிப்பு நிலையங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணிக்காக 10 நிலையங்களும், ஏனைய வாக்குகளை எண்ணும் பணிக்காக 27 நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. එතකොට මේ 2024 ජනාධිපතිවරණය තුළ අපි කන්ද මධ්‍යස්ථාන சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். කොන්දේසි පිළිබඳව ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල සමග අපි සාකච්ඡා කරලා சர்வதேச நாணய நிதியத்துடன் அரசாங்கம் செய்துள்ள ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள அதிக வரியை ஓர் உதாரணமாக குறிப்பிடலாம். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும். இதுகுறித்து நாம் அவர்களுக்கு அறிவித்துள்ளோம். அரசு ஊழியர்களுக்கு 24% சம்பள அதிகரிப்பு வழங்குவதாக எமது கொள்கை பிரகடனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதனை அறிந்து கொண்ட அரசாங்கம் அடிப்படை சம்பளத்தை 55,000 ரூபாவாக உயர்த்தப்படும் என அறிவித்துள்ளது. எமது தீர்மானத்தின்படி அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 57,500 ரூபாவாக அதிகரிக்கப்படும். සුරකින් මධ්‍යස්ථාන ඇති කරන්න ඒ වගේම මේ රජයේ සේවකයන්ගෙන් ගන්න මේ බද්ද கிளிநொச்சி பெரியகுளம் கனகராயநாற்று பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கண்டாவளி பிரதேசத்திற்குட்பட்ட பெரியகுளம் கனகராயநாற்று பகுதியில் பல ஏக்கர் காணிகளில் போலீசாரின் முழுமையான ஒத்துழைப்போடு சட்டவிரோத மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனகராயன் ஆற்றினை அண்டிய பெரியகுளம் பகுதியிலும் தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலும் சுமார் 25 அடி ஆழத்துக்கும் மேலாக அதிக அளவில் கனரக வாகனங்கள் மூலம் மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தில் தொடர்ந்து மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக பொதுமக்கள் முறைப்பாடுகளை தெரிவித்து வருகின்றனர். மணல் அகழ்வு தொடர்பாக பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட அரசு அதிபர் ஆகியோரால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட போதும் இதுவரை குறித்த மணல் அகழ்வை கட்டுப்படுத்த போலீசார் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மணல் அகழ்வு மேற்கொள்ளப்படும் பகுதிகளை கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசு அதிபர் எஸ் முரளிதரன் மற்றும் பிரதேச செயலாளர் ஜி பிருந்தாகரன் ஆகியோர் இன்றைய தினம் நேரடியாக சென்று பார்வையிட்டனர். இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவதாகவும் அரசு அதிபர் தெரிவித்துள்ளார். சிவில் பாதுகாப்புத்துறை பாதுகாக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
நாட்டை பாதுகாத்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களை அரசாங்கம் மறந்தாலும் அன்றும் இன்றும் என்றும் நாம் அவர்களை மறப்பதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் 13வது மக்கள் வெற்றி பேரணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்று தெஹியத்தகண்டிய பொதுச்சந்தை வளாகத்திற்கு அருகில் வெகு சிறப்பாக இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கேந்திர கரகன இன் பசுவ நாட்டை பாதுகாத்த சிவில் பாதுகாப்புத்துறை உத்தியோகஸ்தர்களை தற்போதைய அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்புவதற்கு முயற்சித்த போது இந்த துறை குறித்து நாங்கள் உயரிய குரலில் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பி இந்த துறையை பாதுகாத்தது ஐக்கிய மக்கள் சக்தியே. சிவில் பாதுகாப்புத்துறை ஊடாக பல அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டு அதிகாரிகள் அனைவருக்கும் அரச உத்தியோகஸ்தர்களுக்கான 24% சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் போது அவர்களுக்கும் இந்த சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படுகின்ற போது அவை சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் கிடைக்கும். சுய விருப்பின் பேரில் ஓய்வு பெற விரும்புகின்ற சிவில் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு தொகை பணத்தை வழங்கவும் ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கும். இதற்கு மேலதிகமாக பதவி உயர்வு முறைமைகள், கூட்டுக் கொடுப்பனவுகள், ஊனமுற்ற சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கான நிவாரணங்கள் என்பனவும் வழங்கப்படும். උතුරු නැගෙනහිර වෙනුවෙන් වෙනමම ආධාරක සමුළුවක් පවත්වලා යුද්ධෙන් බැටකාපු මේ පළාත් දෙකම ඒ ආධාරක සමුළුවේ தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை ஐக்கிய சோசலிச கட்சி அங்கீகரித்துள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையினை இலங்கையில் அங்கீகரித்த ஒரே ஒரு கட்சி ஐக்கிய சோசலிச கட்சி என அக்கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்தார். இன்று மட்டு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். මේ රටේ අධිකරණයට මේ විදිහට අපාත කරමින් අධිකරණයේ නොතකා වැඩ කරන ජනාධිපති කෙනෙක් හැට තමයි රනිල් වික්‍රමසිංහ මේ දවස්වල හැසිරෙන්නේ. நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து தற்போதைய ஜனாதிபதி செயற்பட்டு வருகின்றார். மனுச நாணயக்கார போன்றவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு தற்போது தீர்ப்பு வந்துள்ள நிலையில் ஜனாதிபதியின் செயற்பாடு மிகவும் அருவருக்கத்தக்கதாக இருக்கின்றது. தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வந்தாலும் அவர் ஒரு நீதிமன்றத்தை அவமதித்து மனித உரிமை ஆணைக்குழுவால் நிராகரிக்கப்பட்ட ஒருவராகவே தான் பார்க்கப்படுவார். ரணிலின் கூட்டங்களில் நிற்பவர் பிள்ளையான், வியாழேந்திரன் போன்றவர்களும் அலி சப்ரி, ரஹீம் போன்ற தங்கம் கடத்தியவர்களே இன்று ரணிலுடன் நிற்கின்றார்கள். வடக்கு கிழக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக பல பொய்களை கூறுகின்றார்கள். தேர்தலை மூலதனமாக வைத்துக் கொண்டு பல பொய் பிரசாரங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். வடக்கு கிழக்கு மக்கள் கடந்த காலங்களில் கற்றுக்கொண்ட பாடங்களை மனதில் வைத்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும். தமிழர்களுக்கு எதிராக செயற்பட்ட ஜேவிபி கட்சியினர் எவ்வாறு தமிழர்கள் மத்தியில் வாக்கு கேட்டு வருவது? தற்போது தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்காக செயற்படும் ஒரு கட்சி எமது ஐக்கிய சோசலிச கட்சி மாத்திரமே. தமிழ் மக்கள் கோரும் நியாயமான கோரிக்கையை தீர்க்க வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். பாரம்பரிய தமிழ் முஸ்லிம் கட்சி தலைவர்கள் தமது கோரிக்கையை முன்வைத்து தமது நலனுக்காகவே ஜனாதிபதி வேட்பாளர்களை ஆதரிக்கின்றனரே தவிர தமிழ் மக்களின் நலனுக்காக அல்ல என்றார். මිලියන රුපියල් 1870ක් වියදම් කරන්න මෙච්චර ආර්ථික අර්බුදයක් තියෙන වෙලාවේ ඒ සල්ලි රජයට දුන්නා නම් මේ රටේ මිනිස්සුන්ට කන්න දෙනවා, බෙහෙත් ටික ගන්නවා, බස් එකට දුම්රියට වියදම් කරනවා, අධ්‍යාපන වියදම් කරන්න. தேயிலை ஏற்றுமதியினூடாக நாட்டின் கடன் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று ஜனாதிபதி வேட்பாளர் KR கிருஷான் தெரிவித்துள்ளார். தேயிலை ஏற்றுமதியினூடாக நாட்டின் கடன் பிரச்சனையை தீர்க்க முடியும் என அருணலும் மக்கள் முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் KR கிருஷான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போதே அவர் இதனை தெரிவித்தார். வெளிநாட்டுடன் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 25 மில்லியன் தேயிலை நம்மளால் உற்பத்தி செய்யப்படுகிறது. 25 மில்லியன் 15 மில்லியன் தேயிலையை நாங்கள் வெளிநாட்டுக்கு கொடுப்பதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு கிலோ 80,000 ரூபாய்க்கு போகிறது. இதை கூட்டி பார்த்தால் பெரும் கணக்கு கொண்டு வருகின்றது. இதில் 25% காசாக பெற்று மீதி 75% நாங்கள் நாங்கள் பட்ட கடனுக்கு செட்டில் பண்ணுவதற்கான ஒரு வேலை திட்டத்தை கொண்டு வந்துள்ளோம். அப்போ நீங்கள் அருள் மக்கள் முன்னேற்ற சின்னத்தை ஆதரிப்பதன் மூலம் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்யலாம். இரண்டாவதாக
இதன் மூலம் தோட்ட தொழிலாளிகளின் பிரச்சனை தீர்க்கப்படும். விசேடமாக 50,000 வரை மாத சம்பளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நான் ஜெனிவாவில் 2 முறை பேசினேன், ILOவுக்கு சென்றேன். ஒவ்வொரு முறையும் நான் பேசிய ஒரே விடயம் இவர்களுக்கு இந்த மாத சம்பளம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்கூலியாக 200 வருடம் இருந்து விட்டார்கள். அதாவது நாட்கூலியாக இவர்களுக்கு அதாவது பேசிக் அதாவது அடிப்படை சம்பளம் இல்லாமல் EPF ETF குறைப்பது டிடெக்ட் பண்ணுவது கூட பிழையாகத்தான் இருக்கின்றது. தேயிலை மூலமாக இந்த நாட்டு கடனையும் கட்டி தொழிலாளர்கள் பிரச்சனையும் மாத சம்பளமாக எடுக்கிறதுக்கு, ஏன்னா மாத சம்பளம் கிடைச்சா அவங்களுக்கு பேங்க் லோன் எடுக்கலாம், அவங்களுக்கு எல்லா வசதியும் கிடைக்கும். 20 நாள் தான் வேலை செய்யணும், 2,500 ரூபா படி விழுந்துடும். நீங்கள் அடிப்படிச்சு பிரச்சனை பட்டுக்க தேவையில்லை. $1 கொடுக்குறாங்க 160ங்கிறது அவங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு தண்ணி கிளாஸ் தண்ணி போத்த வாங்குகிற காசு. அதனால் நாங்கள் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க, கேட்டால் தான் இந்த நாடு முன்னேறும். சஜித் பிரேமதாசவின் ஆட்சியில் மக்களின் வரி சுமை குறைக்கப்படும் என்று ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவின் ஆட்சியில் மக்களின் வரி சுமை குறைக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். අයකර ගැනීමට ක්‍රමවේදයක් නැහැ. ඒකම හොරකම් කරපු මුදල් අයකර ගන්න කටයුතු කරලත් නැහැ. ඒ චෝදනා සම්බන්ධව චෝදනා ලබ්පු කාණ්ඩායම நாட்டு மக்கள் அதிக வரி சுமையால் பாரிய சவால்களை எதிர்நோக்கியுள்ளனர். மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அசாதாரண வரி விதிப்பு நடைமுறையில் உள்ளது. வாழ்க்கை செலவு அதிகரிப்புக்கேற்ப வருமானம் உயர்வடையவில்லை. ஆதலால் எமது ஆட்சியில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானித்துள்ளோம். எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களின் சம்பளம் 24% உயர்த்தப்படும். அதேபோன்று சகல கொடுப்பனவுகளும் அடங்கலாக 57,500 ரூபாய் அடிப்படை சம்பளமாக நிர்ணயிக்கப்படும். දැන් රජයේ සමග ඉන්නවා. ඒවා අය කරගන්නවා වෙනුවට අද ජනතාවගෙන් බඩු මිලෙන් බදු අය කරනවා. රජයේ සේවකයාගෙන් මේ ටැක්ස් එකෙන් බදු අය කරනවා. අපි මම හිතන්නේ ඒ සම්බන්ධව අපේ රජය අවධානය நாட்டை மீண்டும் கொள்ளையர்களிடம் கையளிக்க முடியாது என்று பாட்டாளி சாம்பிக ரணவுக்கு தெரிவித்துள்ளார். நாட்டை மீண்டும் கொள்ளையர்களிடம் கையளிக்க முடியாதென ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சாம்பிக ரணவுக்கு தெரிவித்துள்ளார். ஐக்கிய குடியரசு முன்னணியின் கடுவள தொகுதி காரியாலயத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். முன்னணியின் கடுவள தொகுதி காரியாலயத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். පෙබරවාරි 14 ඉදිරිපත් කළේ පක්ෂ නායකයින්ට. අපි රනිල් වික්‍රමසිංහ මහත්තයත් එක්කත් සාකච්ඡා කළා. අපි සාකච්ඡා නොකළේ රාජපක්ෂ පරපුර එක්ක සහ ජනතා විමුක්ති පෙරමුණේ. நாட்டை சிறந்த முறையில் வழிநடத்தக்கூடிய அனுபவம் மிக்கவர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியிலேயே இருக்கின்றனர். சஜித் பிரேமதாச தலைமையிலான ஆட்சி அமைந்ததும் அனைத்து துறைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும். வெற்றிலை கடை முதல் வாகன விற்பனை நிலையம் வரை அனைத்து கொடுப்பனவுகளும் டிஜிட்டல் முறையில் இடம்பெறும். எமது நாடு பெற்றுக்கொண்ட கடனை மீள செலுத்த 18 வருடங்கள் தேவைப்படுகின்றது. ஆதலால் தூர நோக்கத்துடன் சிந்திக்கக்கூடிய ஆளுமை உள்ளவர்கள் தேவைப்படுகின்றார்கள். அவ்வாறானவர்கள் எமது கூட்டணியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். நாம் ரணில் விக்ரமசிங்கவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியே எமது கொள்கைகளை ஏற்றுக்கொண்டது. අපේ වතුර බිල අඩු කරගන්න. පෙට්‍රල් ඩීසල් මිල புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றியாளர் அல்ல என்பதற்கு உதாரணம் ரணில் விக்ரமசிங்கவே என வி ராதாகிருஷ்ணன் MP தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஒருமுறை வாய்ப்பு கொடுத்து பார்க்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டம் ராவலை நகரில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரித்து மலையக மக்கள் முன்னணி இன்று மக்கள் சந்திப்பை நடத்தியது. இதன்போதே வி ராதாகிருஷ்ணன் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது கட்சி முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றார்கள். ஆனால் புத்தி இருந்திருந்தா அவர் 2 வருஷத்துக்கு ஓடி இருப்பாரா? நாட்டு மக்களுக்கு உரம் கொடுக்காம இருந்திருப்பாரா? மருந்து கொடுக்காம இருந்திருப்பாரா? அப்ப அவர் வெற்றி பெற்றாலும் அவருக்கு புத்தி இல்லை. புத்தி உள்ள மனிதனால வெற்றியாளர்கள் இல்லை. ரணில் விக்ரமசிங்கே எந்த போட்டியிலும் இருந்திருக்காரா? 2 வருஷம் ஜனாதிபதியா போட்டிருக்காரு, பார்லிமெண்ட்ல போட்டிருக்காரு. சஜித் பிரேமதாசை நம்ம ஏன் ஆதரிக்கிறோம்னு சொன்னா, மற்றது அவர் இதுவரைக்கும் பிரைம் மினிஸ்டரா இருக்கல, பிரசிடென்டா இருக்கல. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்போம். பொருளாதார டீம் அவர்கிட்ட இருக்குது. அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா நிச்சயமாக அவரை செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறதுனால்தான் சஜித் பிரேமதாசை நாங்கள் ஆதரிக்கிறோம். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது.
தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி தேர்தல் அலுவலக திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இன்று நண்பகல் பலாலி வீதி திருநெல்வேலி சந்தியில் குறித்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இத்திறப்பு விழாவில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க, கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர், மத தலைவர்கள், கட்சி ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடந்த 76 வருடங்களாக இந்த நாட்டை ஆளுகின்ற இந்த சாபக்கேட்டில் இருந்து மீண்டெழ வேண்டும். எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இந்த முறையில் மாற்றம் வேண்டும். இனியும் இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி திருடர்கள் அனைவரிடம் இருந்து விடுதலை அடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, 76 வருடங்களாக இந்த நாட்டை கொள்ளையடித்த கூட்டு களவாணிகளிடம் இருந்து எமது நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க வேண்டும் என மக்கள் நினைக்கின்றார்கள். முழு அரசியல் கலாச்சாரமும் இன்றைக்கு சீரழிந்து போயிருக்கின்றது. அதனால் இவ்வாறான இந்த சீர்கெட்ட அரசியல் கலாச்சாரத்தில் இருந்து ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். ஊழல் இல்லாமல் நாடு வர வேண்டுமாக இருந்தால் அது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்தால் மட்டுமே ஊழலற்ற நாடு வரும். வவுனியாவிலிருந்து நல்லூருக்கான பாத யாத்திரை இன்று ஆரம்பமானது. வவுனியா வேப்பங்குளம் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்பாள் ஆலயத்திலிருந்து நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு வேல் தாங்கிய நடைபாதை யாத்திரை இன்று காலை ஆரம்பமானது. வவுனியா ஸ்ரீ பத்ரகாளியம்பாள் ஆலயத்தில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதன் பின்னர் முருகப்பெருமானின் திருவுருவம் தாங்கிய ஊர்தியோடு வேல் தாங்கிய நடைபவனி ஆரம்பமானது. இன்று ஆரம்பித்த இந்த பாதை யாத்திரையானது 8 நாட்கள் ஏனையின் வீதியூடாக சென்று அனைத்து கோவில்களிலும் தரிசித்து 1ஆம் திகதி நல்லூர் தேர் திருவிழா அன்று நல்லூர் கோவிலை வந்தடையும். முல்லைத்தீவு விஸ்வமடு சிவில் பாதுகாப்பு திணைக்கள கட்டளை பணியகத்தின் கீழ் இயங்கி வரும் வெட்டக்கச்சி விவசாய பண்ணையில் பாரம்பரிய முறைப்படி நெற்பயிர் கையால் அறுவடை செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சி விஸ்வமடு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் கீழ் இயங்கும் வெட்டக்கச்சி வயல் செயற்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பாரம்பரிய முறையிலான நெல் அறுவடை இன்றைய தினம் இடம்பெற்றது. குறித்த செயற்திட்டத்தின் மூலம் 100 ஏக்கர் நிலப்பரப்பில் பெரும்போகம், சிறுபோகம் என 2 போகங்களாக நெல் பயிரிடப்பட்டு வருவதுடன் இங்கு 100 பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் சிறுபோக அறுவடை பாரம்பரிய முறைப்படி இடம்பெற்று அதிக மனித வலுக்களை பயன்படுத்தி குறைந்த செலவில் அறுவடை இடம்பெற்றது. வெட்டக்கச்சி வயல் செயற்திட்டத்தில் இனிவரும் காலங்களில் அதிக அளவான விளைச்சலை பெற்று வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இங்கே 100 ஏக்கர் வயல் நாங்கள் செய்கிறோம். 100 பணியாளர் வேலை செய்கிறோம். மெஷின் வலுவை நாங்கள் எங்களோட மனித வலுவை நாங்கள் கூட்டி பாரம்பரிய நடைமுறையின்படி கையால் வெட்டி இந்த நெல்லுகளை அறுவடை செய்து அதை உற்பத்தியாக்கி இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். இந்த 100 ஏக்கர் நிலம் இருக்குது. இதை நாங்கள் 2 போகமாக செய்கிறோம். சிறுபோகம், பெரும்போகம் என்று செய்கிறோம். எங்களோட தமிழ் பிரதேசத்துகள வாழுகின்ற மக்களின் உணவை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களோட பிரதேசத்திலிருந்து இந்த பயிர்களை செய்து அந்த மக்களுக்கு கொடுக்கறதுல நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். கிளிநொச்சி முரசு மூட்டை முருகானந்தா கல்லூரியில் முரசு 90 என்ற நூல் வெளியீடு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி முரசு மூட்டை முருகானந்தா கல்லூரியில் 1990ஆம் ஆண்டு உயர்தர மாணவர்களின் ஒன்று கூடல் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதன்போது முரசு 90 என்ற நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. கி உதயகுமார் தலைமையில் முருகானந்தா கல்லூரியில் நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கிளிநொச்சி வடக்கு வலய கல்வி பணிப்பாளர் ஆனா சிவனருள் ராஜா, முன்னாள் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் தானா குருகுல ராஜா, பாடசாலைகளின் அதிபர்கள், ஓய்வு நிலைய அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் 1990ஆம் ஆண்டு உயர்தர பிரிவில் கல்வி கற்ற மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியில் பொதுமக்கள் பொழுதுபோக்கு மையம் திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி டிப்போ சந்தையில் பொதுமக்கள் பொழுதுபோக்கு மையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி டிப்போ சந்தையில் உள்ள ராணுவ நினைவு தூபி அமைந்துள்ள வளாகத்தில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விகும் லேனகையால் குறித்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டது. இலவச இணைய வசதிகளுடன் கூடிய குறித்த பூங்காவில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. குறித்த நிகழ்வில் யாழ் மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை அதிகாரி, ராணுவ உயர் அதிகாரிகள், பொதுமக்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சியில் தற்காலிக வீடொன்றில் வசித்து வந்த குடும்பம் ஒன்றிற்கு ராணுவத்தினரால் நிரந்தர வீடு வழங்கி வைக்கப்பட்டது.
கிளிநொச்சி கண்டாவளி புளியம்பொக்கணி பகுதியில் தற்காலிக வீடொன்றில் வசித்து வந்த குடும்பம் ஒன்றிற்கு இராணுவத்தினரால் இன்று நிரந்தர வீடு வழங்கி வைக்கப்பட்டது. கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புளியம்பொக்கணி பகுதியில் சிறு பிள்ளைகளுடன் தற்காலிக வீட்டில் வசித்து வந்த குறித்த குடும்பத்திற்கு இராணுவத்தினரால் நிர்மாணிக்கப்பட்ட வீடானது இன்றைய தினம் அதன் பயனாளியிடம் கையளிக்கப்பட்டது. கிளிநொச்சிக்கு இன்று விஜயம் செய்த இராணுவ தளபதியால் குறித்த வீடு உரிமையாளரிடம் கையளிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுனா முரளிதரன், பிரதேச செயலாளர் பிருந்தாகரன் மற்றும் இராணுவ உயர் அதிகாரிகள், பதவி நிலைய உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு செங்கலடி புனித நிக்கோலஸ் ஆலய 2024 ஆண்டுக்கான திருவிழா இன்று நிறைவடைந்தது. மட்டக்களப்பு செங்கலடி புனித நிக்கோலஸ் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு கொடி இறக்கத்துடன் நிறைவு பெற்றது. மட்டக்களப்பு மறை மாவட்டத்தில் பழமை வாய்ந்த ஆலயமான செங்கலடி புனித நிக்கோலஸ் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை நிகஸ்டன் அடிகளார் தலைமையில் கடந்த 16ஆம் தேதி ஆரம்பமாகியிருந்தது. நவ நாட்களும் விசேட ஆராதனைகளும் இடம்பெற்ற நிலையில் நேற்று மாலை திருச்சொருப பவனியும் விசேட நற்கருணை வழிபாடும் நடைபெற்றது. திருவிழாவின் இறுதி நாளாக இன்று சமஸ்கன் சபை அருட்தந்தை மகிமிதாசனிகளார் தலைமையில் பங்குத்தந்தை நிக்சன் அடிகளாருடன் அருட்தந்தையர்கள் இணைந்து கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர். ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற புனிதரின் திருச்சொருப ஆசிருடன் கொடியிறக்கப்பட்ட திருவிழா நிறைவு பெற்றது. மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலய வளாகத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயமும் மட்டக்களப்பு அகட் கரிதாஸ் நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்த இரத்த தான முகாம் மரியாள் பேராலய வளாகத்தில் இன்று நடைபெற்றது. அகட் கரிதாஸ் நிறுவன இயக்குநர் அருட்பணி நிக்சன் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற இரத்த தான ஆரம்ப நிகழ்வில் அகட் கரிதாஸ் நிறுவன உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள், புனித மரியாள் பேராலய பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு வைத்திய அதிகாரிகளினால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் எனும் தொடி பொருளில் இரத்த தான முகாம் ஒழுங்குபடுத்தப்பட்டது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு வைத்தியர் பி பிரஷ்னவி, இரத்த வங்கி பிரிவு பொது சுகாதார பரிசோதகர் MY ஃபைசல் மற்றும் இரத்த வங்கி பிரிவு தாதிய உத்தியோகத்தர்களும் பங்கெடுத்து குருதி மாதிரிகளை சேகரித்தனர். பண்டாரவணியனின் 221வது ஆண்டு நினைவு முல்லைத்தீவில் அனுஷ்டிக்கப்பட்டது. முல்லைத்தீவு நகரில் அமைந்திருந்த ஒல்லாந்தர் கோட்டையை போரிட்டு வெற்றி கொண்ட வன்னியின் இறுதி மன்னன் மாவீரன் பண்டாரவண்ணியனின் 221வது ஆண்டு நினைவு முல்லைத்தீவில் அனுஷ்டிக்கப்பட்டது. முல்லைத்தீவு நகரில் உள்ள பண்டாரவண்ணியனின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி நினைவு கூறல் இன்று காலை இடம்பெற்றது. இதில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஈனா ஜெகதீசன், தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஜீவன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். முல்லைத்தீவு நகரில் அமைந்திருந்த ஆங்கிலேயரின் கோட்டையை 1803ஆம் ஆண்டு இதேபோன்றதொரு நாளில் போரிட்டு கைப்பற்றி 2 பீரங்கிகளையும் மாவீரன் பண்டாரவண்ணியனின் கைப்பற்றிய நாளாக இன்றைய நாள் அடையாளப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வருடமும் நினைவேந்தல் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வன்னி ராஜ்யத்தின் இறுதி மன்னனான பண்டாரவண்ணியனின் 221வது ஆண்டு நினைவு தினம் இன்று வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. பண்டாரவண்ணியனின் நினைவு தினமானது வவுனியா நகர சபை மற்றும் பண்டாரவண்ணியனின் விழா குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. இதன்போது வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக அமைந்துள்ள பண்டாரவண்ணியன் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் சரத்சந்திர, உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ரதீஸ்வரன், நகரசபை செயலாளர் ஆனா பால்கிருபன் மற்றும் தமிழ்மணி அகலங்கன், முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி வரை தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு அவர்களின் விடுமுறையை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக ராஜித ரணசிங்க தெரிவித்தார். எவரேனும் அத்தியாவசிய காரணங்களுக்காக விடுமுறை எடுக்க வேண்டுமாயின் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி தபால் மா அதிபரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். ஹொரணையில் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார்.
ஹொரணை சிறில்டனவத்தை பகுதியில் பெண்ணொருவர் நேற்று கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதை அடுத்து இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழந்த பெண்ணுக்கும் அயல் வீட்டில் வசிக்கும் நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக அந்த நபரும் அவரது சகோதரரும் இணைந்து இந்த கொலையை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் சிறில்டன்வத்தை மேவனபாலன பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதுடையவர் ஆவார். இக்கொலை சம்பவம் தொடர்பில் கணன்விள பிரதேசத்தைச் சேர்ந்த 40 மற்றும் 44 வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் ஹொரணி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அனுராதபுரத்தில் மின்சாரம் தாக்கி மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அனுராதபுரம் கலன்பிந்துனுவெல பகுதியில் மின்சாரம் தாக்கி பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த மாணவர் கலன்பிந்துனுவெல பகுதியைச் சேர்ந்த 15 வயதுடையவர் எனவும் அப்பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையொன்றில் கல்வி கற்றவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தனது வீட்டின் பின்புறம் உள்ள குளியல் அறையில் குளித்துக் கொண்டிருந்த போது தண்ணீர் எடுப்பதற்காக மின் மோட்டார் இயக்கப்பட்டுள்ளது. மின் மோட்டாரில் பொருத்தப்பட்டிருந்த கம்பியில் அவரது ஆடைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் குளித்துவிட்டு ஆடைகளை எடுக்க முற்பட்ட போது மின்கம்பி அருந்து உடலில் சுற்றியதில் மின்சாரம் தாக்கி மாணவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மருதானையில் ரயில் தடம் புரண்டதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காலியிலிருந்து மருதானை நோக்கி பயணித்த எரிபொருள் போக்குவரத்து ரயில் இன்று அதிகாலை மருதானை ரயில் நிலையத்திற்கு அருகில் தடம் புரண்டது. குறித்த ரயில் தடம் புரண்டதால் மருதானை ரயில் நிலையத்தின் 3வது மற்றும் 4வது நடைமேடைகள் சேதமடைந்துள்ளதாக ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தடம் புரண்ட ரயிலை அகற்றும் வரை போக்குவரத்து நடவடிக்கைகள் தடைப்படும் என்றும் ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. INS மும்பை எனும் இந்திய போர் கப்பல் இலங்கைக்கு வருகை தரவுள்ளது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS மும்பை எனும் போர் கப்பல் 3 நாட்கள் விஜயத்தை மேற்கொண்டு நாளை கொழும்பு துறைமுகத்தை வந்தடையவுள்ளது. இப்போர் கப்பல் கொழும்பில் தரித்து நிற்கும் காலப்பகுதியில் இந்திய இலங்கை கடற்படையினருக்கு இடையிலான அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளும் வகையில் இலங்கை கடற்படையினர் அக்கப்பலுக்கு சிநேகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு அதனை பார்வையிடுவர். அதேபோன்று இக்கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தவுடன் அக்கப்பலின் கட்டளை அதிகாரி இலங்கையின் மேற்கு கடற்பரப்புக்கான தளபதி ரியல் அட்மிரல் WDCO குமாரசிங்கவை சந்தித்து கலந்துரையாடுவார். அது மாத்திரமன்றி இக்கப்பல் விஜயத்தின் போது இலங்கை கடற்படையினருடன் இணைந்து விளையாட்டு நிகழ்வுகள், யோகாசனம், கடற்பரப்பு தூய்மையாக்கல் ஆகிய நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. தென்மராட்சியின் சாதனை நாயகன் செல்லையா திருச்செல்வம் காதுகளால் வாகனம் இழுத்து சாதனை புரிந்துள்ளார். தென்மராட்சியின் சாதனை நாயகன் செல்லையா திருச்செல்வம் 1500 கிலோ எடையுள்ள ஹயஸ் வாகனத்தை 100 மீட்டர் தூரம் தனது 2 காதுகளால் கட்டி இழுத்து சாதனை படைத்துள்ளார். இன்று காலை 9 மணியளவில் யாழ் கொடிகாமம் மேனையின் வீதியில் இந்த சாதனை நிகழ்வு இடம்பெற்றது. வாகனத்தை வெற்றிகரமாக காதுகளால் இழுத்து சாதனை புரிந்த செல்லையா திருச்செல்வம் இதன்போது கௌரவிக்கப்பட்டார். இதேவேளை தமிழ்நாடு, கொழும்பு, யாழ்ப்பாணம் என முன்னர் பல தடவைகள் செல்லையா திருச்செல்வம் தனது தாடியால் பல்வேறு வாகனங்கள் இழுத்து சாதனை புரிந்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சிலிங்கோ லைஃப். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தெரிவு செய்வது மலிபன் கிரி.